நீங்க உங்க அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மாயையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மிக உயர்ந்த கருவியாக பூரணத்துவம் அடைந்த குருமார்களால் மட்டுமே உங்களை காக்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. விஸ்வாமித்திரர் போன்ற உயர்நிலை யோகிகளையும் தவ யோகிகளையும் ஆற்றல்களையும் சித்திகளையும் சித்தி நிலைகளையும் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தியும் பெற்ற யோகவான்களையும் சித்த புருஷர்களையுமே மாயை வென்று விட்டது. எந்த சூழ்நிலையில வேணாலும் கடைசி செகண்ட்ல கூட நீங்க காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவின் திருவடிகளை பற்றி கொண்டே இருக்க வேண்டும், விடவே கூடாது. நீங்க விட்டீங்கன்னா அவங்க உங்களை விட்டுருவாங்க. அகங்காரத்தின் கேம் தான் இத்தனையும். ஸோ அகங்காரம் அதிகமாக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் அனைவரினுடைய கடமை. ஸோ இதனால்தான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் குரு விசுவாசத்தை இழந்து விடவே கூடாது. குருதான் உங்களுக்கு வழிகாட்டுபவர். குருவை வேண்டி, குருவை பிடித்து, குருவின் பாதையில் நடப்பது மட்டுமே உத்தமம். அது மட்டுமே நமக்கு பரம்பொருளை காணும் வழியை நிச்சயமாக காட்டி கொடுக்கும்.